அந்த ஆடியில வந்து எதுக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா, நம்ம வீட்டு கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கு ஒரு தெய்வீக மாதம்னு சொல்லலாம். அந்த மாசம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் அவங்க வந்து ஒரு செயலை ஈடுபட போறாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். தொழில் பயம் உங்களுக்கு வேண்டாம். நிறைய பேர் தொழில் பயத்துல இருக்காங்க. வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருமா, இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. புது வாரிசு உருவாகக்கூடிய ஒரு கால நேரம். உங்களுடைய திதியோ நட்சத்திரமோ வரும்போது 2 பேத்துக்கு அன்னதானமும், அது ஒரு தண்ணி வாட்டர் கேன் பாட்டிலோட வாங்கி கொடுக்கும்போது உங்க தோஷங்கள், கிரக தோஷங்கள், அனைத்து தோஷமும் இருக்கு. சூப்பர்மா, எக்ஸ்ட்ரா டிப்ஸோட கொடுத்துருக்கீங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஸோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க காத்துட்டு இருக்கு? மிதுனம் அப்படின்னா 3ஆம் இடம், தைரியஸ்தானம் சொல்லுவாங்க. அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா, அவங்கள சுத்தி எப்பவுமே வந்து பட்டாளங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள வந்து ஒரு தனிமைன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள சுத்தி நிறைய கூட்டங்கள், ஒரு நகைச்சுவையான ஒரு பேச்சு, அந்த நகைச்சுவையில மற்றவர்களை கவரக்கூடியவங்க மிதுனம். அந்த மிதுனம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. வெளியில இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப அன்பா, அவங்களதான் தங்கச்சியா, அவங்களதான் அண்ணனா நினைக்கக்கூடியவங்க. அப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் அவங்க வந்து ஒரு செயலை ஈடுபட போறாங்க. புதுசா ஒரு தொழிலையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம், அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கு. ஓகே, அந்த ஆடியில வந்து எதுக்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா, நம்ம வீட்டு கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கு ஒரு தெய்வீக மாதம்னு சொல்லலாம். அந்த மாசம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஆகஸ்ட்ங்கிறது 8வது மாசம். அப்ப 8னா அதிர்ஷ்டம், ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் அது அவங்களுக்கு கை கூடி வரும். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா தொழில் இருக்கிற பயம் விட்டுடுங்க. தொழில் பயம் உங்களுக்கு வேண்டாம். நிறைய பேர் தொழில் பயத்துல இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருமா, இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. புது வாரிசு உருவாகக்கூடிய ஒரு கால நேரம். 8னா அதிர்ஷ்டம். அந்த 8ங்கிறது வந்து விருச்சிகத்துல விழுகும். அப்ப அந்த 8ங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கர்ப்பப்பை கூடிய விந்தணுக்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க உடனே பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு வாரிசு உருவாகும். நிறைய பேத்துக்கு இப்ப இதுல வந்து 100% பாக்குறாங்கன்னா ஒரு 80%க்கு நல்ல ஒரு காலம் எதிர்நோக்கி இருக்கு. குழந்தைக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயம் வந்து செகண்ட் பேபி, ஃபர்ஸ்ட் பேபியை விட செகண்ட் பேபியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இருக்கிறத வச்சு நம்ம கொண்டு போலாங்கிறது அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்களை ஒன்னும் பிளானே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து கரெக்டான விஷயத்துல ஒரு பிளான் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப ஆகஸ்ட்ல ஆடி மாசம் இருக்கும்போது குலதெய்வ சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிடும். அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து சாமி கும்பிடணும். சரி, எனக்கு குலதெய்வம் எங்க இருக்கு, இல்ல ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா, அந்த குலதெய்வத்துடைய பெயருடைய பக்கத்துல ஏதாவது அம்மன் கோயிலுக்கோ இல்ல பெருமாள் சார்ந்த கோயிலுக்கோ சிவன் சார்ந்த கோயிலுக்கோ நிச்சயம் போகலாம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு குரு பயிற்சியில அவங்களுக்கு தனக்காரகன் 2ஆம் இடத்துல குரு பகவான். அப்போ இந்த ஆகஸ்ட்ல ஒரு விஷயத்த நான் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய திதியோ நட்சத்திரமோ வரும்போது 2 பேத்துக்கு அன்னதானமும், அது ஒரு தண்ணி வாட்டர் கேன் பாட்டிலோட வாங்கி கொடுக்கும்போது உங்க தோஷங்கள், கிரக தோஷங்கள், அனைத்து தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். சூப்பர்மா, எக்ஸ்ட்ரா டிப்ஸோட கொடுத்துருக்கீங்க மிதுன ராசி என்பர்களுக்கு. சூப்பர்மா. ஆனா மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? மிதுனம் வந்து உடம்பை ரொம்ப பார்த்துக்கணும். கால்கள் அடிக்கடி விருத்து போகும். அவங்க சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது, பிபி டெஸ்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா 8க்கு ஒரு கண்டம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால அதை நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள். அது உங்களை பாதிக்காது. கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா அது உங்களே பாதிக்காது. அருமை அருமை. மிதுன ராசி என்பவர்களுக்கான ஒரு அருமையான பலன் கொடுத்திருக்கீங்க. இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான். அது வருட கணக்கு கிரகங்கள், மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா
அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஓகே. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். ஓகே. சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். ஓகே. அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருப்போம். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 டேஸ்ல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சுன்னு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26 வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்ல, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்கு அது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.